ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம அந்த இரண்டு உலகத்தோடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. டபிள்யூ வேர்ல்டுல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்து தான் அவளுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க வேகமாக. அங்கே சூபாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்டர் ஓ இனி இங்கே ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால டல்லாக உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயின் வந்ததும் சூபாங் கிட்ட அப்பா உள்ள தானே இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சூபாங்கும் ஹீரோயின் கிட்ட அவர் ரூமில் இல்லை, எங்களையும் கிளம்ப சொல்லிட்டு அவருடைய சிஸ்டம் எல்லாம் பேக் பண்ணிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் தனியாக ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ண போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோயின் ஸ்டோரியை என் பண்றதுல தான் ஏமா இருக்காரா, எங்க போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அது எதுவுமே சொல்லல. அவரும் கேங் சொல்ல கொல்லணும்னு நினைக்கிறாரு. பட் எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி இல்ல. திரும்பவும் அவரே ஸ்டோரியை கண்டினியூ பண்றாரு, அவரே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப கூட பாரு, நான் உங்ககிட்ட கங்சுல் பாய்சனை யூஸ் பண்ணி கொல்ல போறாங்கன்னு சொன்னதுனால தானே நீ போய் கங்சுலை காப்பாத்தின அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை சொல்ல தானே இங்க வந்திருக்க. ஸோ உன்னுடைய ஃபேரி டெய்ல் ஸ்டோரி சொல்றதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு. இது உன்னை மாதிரி இருக்க வெப்டூன் கேரக்டர், அதுதான் கங்சுலை காப்பாத்திருக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு சிஸ்டமா பார்த்துட்டு சொல்றான். அப்போ ஒரு நிமிஷம் அந்த சிஸ்டமை பார்த்து ஷாக்காகி அந்த வெப்டூன் கேரக்டர் பொண்ணும் ஹீரோயின் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி சேமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஹீரோயின் சூபாங் கிட்ட இதெல்லாம் உன்னால நம்ப முடியுமான்னு தெரியல, நான் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் வந்து செம எக்ஸ்பென்சிவ், இதோட ரேட்டு மட்டுமே 13 லட்சம் ரூபாய், என்னால இதை வாங்க முடியுமா சொல்லு, முடியாதுல்ல. அதே மாதிரி என்னுடைய ஷூவை பாரு, இதுவும் காஸ்ட்லி, இது எல்லாத்தையுமே ஹீரோ தான் எனக்கு வாங்கி கொடுத்தான், கங்சுல் அதான் அந்த கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்னும் போது இதெல்லாம் கேட்டு சூபாங் பயந்து அப்படியே கீழே விழுந்துட்டான். ஸோ ஹீரோயின் வந்து பிடிக்க போறாங்க. சூபாங்கும் என்கிட்ட வராத, என்னை தொடாத அப்படின்னு பயந்து எப்படி உன்னால இதுக்குள்ள போக முடியுது அப்படின்னு கேட்கிறான். ஹீரோயினும் எனக்கு என்னடா தெரியும், அந்த டபிள்யூ வேர்ல்டுல கேங்சுல் தான் மெயின் கேரக்டர், அவனை சுத்தி தான் எல்லாமே நடக்கும், இதுல என்னுடைய கேரக்டர் ஏன் இன்வால்வ் ஆகணும்னு எனக்கு தெரியல, அங்க டைம் கூட கங்சுலுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது. அது போக சொல்ல போனா அந்த உலகத்துல நான் 2 மாசம் இருந்தேன், ஆனா அது நம்ம உலகத்துல வெறும் 40 நிமிஷம் தான். ஸோ டைமும் ஃபாஸ்டா போகுது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல இதெல்லாம் கேட்டு சூபாங் ஹீரோயின் கிட்ட என்னால இப்போ வரைக்கும் இதை நம்ப முடியல, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அது எப்படின்னு எனக்கு எப்படா தெரியும், எனக்கும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது, இந்த டபிள்யூ சீரிஸ் எவ்வளோ இயர்ஸாக ஓடுது அப்படின்னு சூபாங் கிட்ட கேட்கும்போது சூபாங்கும் இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா உங்க அப்பா வந்து ஓட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோயினும் அவளுடைய அப்பாவுடைய ரூமுக்கு போய் அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குதான்ற மாதிரி பார்க்க போறா. அப்போ ஹீரோயின் சூபாங் கிட்ட டபிள்யூ சீரிஸ்ல நான் அந்த வேர்ல்டுல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சீரிஸோட எபிசோடு முடியுது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்பாவுடைய கண்ட்ரோல் மீறி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சூபாங்கும் இவ கூட நம்ம பேசலாமா வேணாமா, இப்படி வந்து தனியா சிக்கிக்கிட்டோமே, சோ என்னெல்லாம் சொல்றா, ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பாக்குறான். சோ உடனே ஹீரோயினை பார்த்து நீ சொல்ற மாதிரி டபிள்யூ சீரிஸ் ஃபீமேல் கேரக்டர் நீயா இருந்தா அப்போ நீ தான் கங்சுல கிஸ் பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் இதை மட்டும் கரெக்டா கேட்பான்டா அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு வேற வழி தெரியல, கங்சுல் சாக்காகிற மாதிரி ஏதாவது பண்ணாதான் எபிசோடு வந்து முடியும், அப்பதான் என்னால இந்த உலகத்துல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு சூபாங்கும் உனக்கு கங்சுல பிடிக்கும் தானே, அவனுடைய ஃபேன் தானே நீயும், அதனால தானே நீ கிஸ் பண்ண உண்மையே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடா பைத்தியமே, எனக்கு அவனை பிடிக்கும் தான், பட் அதுக்காகலாம் நான் கிஸ் பண்ணுவேனா, அதே மாதிரி கங்சுலும் ஹியூமன் தான், அவன் கார்ட்டூன் கேரக்டர் கிடையாது, அவன் நம்மளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான உலகத்துல இருக்கிறான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சூபாங்கும் அதனால தான் மிஸ்டர் ஓக்கு இது தெரிஞ்சு ஸ்டோரியை என் பண்ணணும்னு நினைக்கிறாரு போல அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோயினுக்கு அவளுடைய அப்பா சொன்னது ஞாபகம் வருது. என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா இந்த ஸ்டோரியை என் பண்றது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட கங்சுல் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணால, அது எந்த வால்யூம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சூபாங்கும் அது வால்யூம் நம்பர் 5 நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயினும் அந்த ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் எடுத்து பார்க்குறான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்து அதை ரீட் பண்ண அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஹீரோயினுடைய அப்பா அந்த டபிள்யூ சீரிஸ் எழுதுறது சுத்தமாக பிடிக்கல. அதனால ஹீரோயின் அப்பா கூட சண்டை போட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினையும் அவங்க கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால தான் டிவோர்ஸும் ஆகுது. இதனால ஃபீல் பண்ணி மிஸ்டர் ஓவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஓஜு என்னை விட்டு போயிட்டா, நான் இப்போ ஃபேமிலியையும் விட்டு தனியாக இருக்கிறேன், என்னால் எப்படி இனிமேல் டிராயிங் பண்ணி எபிசோட கண்டினியூ பண்ண முடியும், ஸோ மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும், ஸோ இந்த டபிள்யூ சீரிஸை முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த டைமில் தான் அந்த கங்சுலும் பிரிட்ஜ் மேலே இருந்து ஃபேமிலி இல்லாத சோகத்தினால அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து சூசைட் பண்ணுற மாதிரி என் கார்டு போட்டு குட் பைன்ற மாதிரி இந்த டபிள்யூ சீரிஸை முடிச்சிருக்கிறாரு. இப்படி இருக்க அடுத்த நாள் எடிட்டர் மிஸ்டர் ஓக்கு கால் பண்ணவும் மிஸ்டர் ஓ வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இதோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஆன் பண்ண அதில் கங்சுல் வந்து ஒரு கையில் பிரிட்ஜை வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே மிஸ்டர் ஓக்கு நேற்று நம்ம தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி தானே ட்ரா பண்ணோம், இன்னைக்கு இது எப்படி நடக்குது, அது சரி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால ஒருவேளை மறந்து போயிருப்போம் போல, சரி டபிள்யூ சீரிஸை என் பண்ண வேண்டாம், ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால இந்த டபிள்யூ சீரிஸில் ஹீரோவே அதனால சூசைட் பண்ணாத மாதிரியும் அந்த கில்லரை பழி வாங்குறதுக்காக டைவர்ட் ஆகி ரிவெஞ்ச் எடுத்து அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வச்சு பெரிய பிஸ்னஸ் மேனாக வர்ற மாதிரி காமிச்சு அவனுடைய பிஸ்னஸ் மார்க்கெட் வேல்யூலாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரியை வந்து கிரியேட்
பண்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோனுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டை பார்த்து இந்த பிராட்காஸ்ட் கம்பெனியை நான் வாங்க போறேன் அப்படின்னும் போது இதை கேட்டு அவரும் ஷாக்காகி ஏன் இவ்வளவு பெரிய கம்பெனியை வாங்க போற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, இல்லீகலா பெரிய டாப் எக்ஸ்பர்ட் கிரைம் பேட்ச் இருக்கிறவங்கள இதுல இறக்கி என்னுடைய ஃபேமிலியா கொலை பண்ணவனை கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு டபிள்யூன்னு சேனல் நேம் வைக்க போறேன். ஒய் ஹூ அப்படின்ற மாதிரி யாரு கொலை பண்ணா, எதுக்காக பண்ணாங்கன்னு இந்த மாதிரி நான் வைக்க போறேன். ஸோ நீங்க தான் இந்த சேனலுக்கு சூப்பர்வைசரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஸோ அடுத்த சீன்ல ரியல் வேர்ல்டுல இருக்கிற இந்த டபிள்யூ சீரிஸ் வேற லெவலில் ரீச் ஆகி கண்ட்ரி ஃபுல்லும் மிஸ்டர் ஓ வந்து ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஸோ அதுக்காக மிஸ்டர் ஓ கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கும் ஃபேன்ஸ் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஃபேமஸும் ஆகிட்டாரு. மீடியாலையும் நிறைய பேர் மிஸ்டர் ஓ கிட்ட பேட்டி எடுத்து உங்களுடைய இந்த டபிள்யூ சீரிஸ் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது, ஸோ யாருக்காவது ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மிஸ்டர் ஓ என்னை விட்டுட்டு போனவங்க கண்டிப்பா இதை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோயின் அம்மாவை மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பேட்டியை ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் மிஸ்டர் ஓ வந்து இவங்கள தான் சொல்றாங்கன்றது நல்லாவே புரியுது. அதனால நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல மிஸ்டர் ஓ டபிள்யூ சீரிஸா டிரா பண்ணும்போது ஸ்கெட்ச் பென் வந்து சரியா வரையாம போகவும் சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிறத பாக்குறாரு. என்னடா அது அப்படின்ட்டு இவர் மிரண்டு போய் இப்பதான் மிஸ்டர் ஓக்கு புரிய வருது. கங்சுல் கேரக்டர் அவன் நினைச்ச மாதிரி ஸ்டோரியை மாத்த நினைக்குதுன்ற மாதிரி புரிய வருது. ஸோ இதை பார்த்து மிஸ்டர் ஓ கங்சுலுக்கு உயிர் இருக்குது, இதை என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்ற மாதிரி நினைக்கிறாருன்ற மாதிரி இருக்க இப்படி இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரீட் பண்ணிட்டு மிஸ்டர் ஓ அதுல ஒரு மான்ஸ்டர் படம் மாதிரி டிரா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அதை எடுத்து திருப்பி பார்க்கறா. அதுல மிஸ்டர் ஓ இந்த மான்ஸ்டரை கண்டிப்பா கொன்னுதான் ஆகணும், இல்லாட்டி அது என்ன கொன்றும், இதனால நிறைய ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி எழுதி இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். அங்க அந்த ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவர் அந்த டபிள்யூ சீரிஸை போன்ல வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் இவர்கிட்ட மாட்டணும், அடுத்தது ஸ்டோரியை கேட்டு டார்ச்சர் பண்ணி மென்டல் ஆக்கிடுவாரு அப்படின்னு எஸ்கேப் ஆகி அப்படியே லிஃப்ட்ல போனா அங்கேயும் எல்லாரும் டபிள்யூ சீரிஸா பார்த்துட்டு இருக்க. ஸோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்கேயும் டபிள்யூ சீரிஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்னடா இது அப்படின்னு இருக்கும்போது சூபாங் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி மிஸ்டர் ஓ எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஹீரோயினும் இல்ல அப்பா வந்து கங்சுல மட்டும் கொன்னுடவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து மயங்கி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பேசாததுனால சூபாங்கும் என்னாச்சுன்ற மாதிரி இந்த சைடு கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு தான் போன் எடுத்து இந்த இடத்துல போனும் பேகும் மட்டும் தான் கடந்துச்சு அப்படின்னும் போது சூபாங்குக்கு இப்பதான் ஹீரோயின் வந்து அந்த டபிள்யூ வேர்ல்டுக்கு போயிட்டான்றதே புரிய வருது. அதனால அந்த பொண்ணு கிட்ட நீங்க இருக்கிற லொகேஷன் சொல்லுங்க, நானே அந்த மொபைல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படியே சீனும் கட்டாக அடுத்த சீன்ல டபிள்யூ வேர்ல்டுல ஹீரோடைய அந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் வந்து காணாம போயிருப்பாங்கல்ல, அதனால இந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்து மேனேஜர் கிட்ட என்கொயரி பண்றாங்க. அந்த மேனேஜரும் இந்த பிஏ கிட்ட அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, ஆனா என்னன்னு தெரியல, யாரும் எதிர்பார்க்காத டைம்ல அந்த பொண்ணு திடீர்னு ஹீரோவே அடிச்சுட்டா. அடுத்தது என்ன நினைச்சான்னு தெரியல, கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ஹீரோவை கிஸ் வேற பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே அவ சாக்காகி என்னது கிஸ் பண்ணாளா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா இவளுக்கு தான் ஹீரோ மேல கிரஷ் இருக்கும் இல்லையா. அதுக்கு மேனேஜரும் ஆமா அது இங்க இருந்த எம்ப்ளாயி வேற வீடியோ எடுத்துட்டாங்க, அப்போ ஹீரோ சார் கேட்டதுனால அந்த பொண்ணு கிஸ் பண்ணும்போது ஷூட் பண்ண வீடியோவை டெலீட் பண்ண சொல்லிட்டேன். அடுத்தது அந்த பொண்ணு ட்ரையல் ரூமுக்கு போனா சாரும் போய் கதவை லாக் பண்ணிட்டாங்க. அப்புறமா அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல, காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இந்த பிஏவுக்கு பாத்தீங்கன்னா ஃபயர் ஆக்கி எவ்வளவு தைரியம் இருந்தா அவ அப்படி பண்ணுவா அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்க. அடுத்தது இவன் அந்த மேனேஜரை பார்த்து அந்த ட்ரையல் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு காமிக்க சொல்ற. ஸோ மேனேஜர் ஓப்பன் பண்ணா அங்க ஹீரோயின் வந்து மயங்கி கிடக்குறாங்க. என்னடா இது காணோம்னு நினைச்சவங்க மயங்கி கிடக்குறாங்களேன்ற மாதிரி மேனேஜர் ஷாக்காக ஹீரோயினை பார்த்ததும் பிஏ வந்து ஹீரோக்கு கால் பண்றா. இந்த சைடு ஹீரோ வந்து கார் ஆக்சிடென்ட் சீனை பத்தி திங்க் பண்ணிட்டு கால் அட்டன் பண்ணி பிஏ கிட்ட ஷாப்பிங் மால்ல எடுத்த வீடியோவை எரேஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பிஏவும் ஓஜு இங்க தான் இருக்கா அப்படின்னும் போது அப்படியா இரு உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்க்க வரான். அப்புறமா இந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்ததுமே ஹீரோயினை தூக்குறான். இதை பார்த்து பிஏ இவளை எங்க தூக்கிட்டு போறீங்க, போலீஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட வேணாம் நான் ஹோட்டலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போறான். ஸோ அடுத்தது நம்ம ஹீரோயினை சேஃபா அந்த ஹோட்டலுக்கு தூக்கிட்டு வரவும் அந்த செக்யூரிட்டி வந்து ஹீரோ கிட்ட டிடெக்டிவ் ஆஃபீஸரான அந்த பார்க் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த டிடெக்டிவும் அங்க வந்து ஹீரோ கிட்ட ஃபீமேல் டாக்டர் தான் உங்க கேஸ்ல வந்து விட்னஸ், பட் ஃபீமேல் டாக்டர் ஓஜுவை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் கிளியரா இல்ல, அந்த பொண்ணு எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே ரெக்கார்டும் ஆகல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினோடைய ஃபேஸை வந்து மறைச்சிட்டு எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஒரு டவுட்டும் இல்ல, ஸோ நீங்க எதை ஃப்ரீயா விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் தூங்குற அழகை பார்த்து ரசிச்சு ரொம்ப அழகா இருக்கிறாப்பா இவா, இதனாலதான் இவளை பியூட்டி கூட கம்பேர் பண்ணி கூட நம்ம பேசலான்ற மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து மெதுவா கண்ணை திறந்து நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்னுடைய ரூம்ல தான் இருக்க பயப்படாத அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் அரமயக்கத்திலேயே பென்ட் ஹவுஸ் ஹோட்டல் 33rd ஃப்ளோர்ல தான் இருக்கோமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோ எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படின்னு மயக்கத்திலே சொல்றாங்க. உன்னுடைய ஃபேமிலி
இறந்ததுக்கு அப்புறம் நீ அந்த வீட்டை விட்டு போகாம ஹோட்டல்ல இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, வேற என்னெல்லாம் என்ன பத்தி தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு ஹீரோயின், நீ எப்போதுமே கன்னை பில்லோ கடியில வச்சு தானே தூங்குவ அப்படின்னும் போது இதை கேட்ட ஹீரோவும் என்னுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அதுக்கு ஹீரோயின், நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ பிரிட்ஜ் மேல இருந்து சூசைட் பண்ண போகும்போது நான் அழுதுருக்கேன் தெரியுமா, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், உன்னுடைய ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தி, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நான் எவ்வளோ ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்னது இவா பேசிட்டு இருக்கா, ஆமா எப்படி அவளுக்கு இதெல்லாம் தெரியுது, எங்க இருந்து இதெல்லாம் இவ பாக்குறா அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது கில்லர் மறுபடியும் ஹீரோவை கொல்ல வரவும் ஹீரோவும் கில்லரை பார்த்து அவன் கூட ஃபைட் பண்றான். இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் போயிட்டு இருக்க ஹீரோவுக்கு கில்லர் யாருன்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயின் நல்லா தூங்குறத பார்த்து ஹீரோ அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு கில்லர் கூட வெளியில வந்து ஃபைட் பண்றான். லாஸ்டா கில்லர் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு லிஃப்ட்ல ஏறி போகவும் ஹீரோவும் கில்லரை பிடிக்க லிஃப்ட்டுக்குள்ள வரான். பட் கில்லர் அங்க இருந்து காணாம போயிடுறான். இது எப்படி பாசிபிள்ன்ற மாதிரி ஹீரோக்கும் புரியல. உடனே அப்படியே பார்த்துட்டு இருக்க. அடுத்ததா ரியல் வேர்ல்டுல காமிக்கிறாங்க. இங்க இந்த மிஸ்டர் ஓவை பாத்தீங்கன்னா ஹீரோவை கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் உடைச்சிட்டு போயிடுறாரு. ஏன்னா இந்த தடவையும் ஹீரோவை கொல்ல முடியலன்னு பயங்கர கோவப்படுறாரு. ஹீரோவும் செக்யூரிட்டி கிட்ட ரூம் பக்கம் யாருமே இல்ல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பாடி கார்டும் உங்க அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததுனால நாங்க கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பக்கம் வந்து அந்த கில்லர் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து நல்லா கண் முழிச்சதும் அந்த ஹீரோடைய ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த செக்யூரிட்டி ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க 2 நாளா மயக்கத்துல இருந்தீங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு ஜஸ்ட் டயர்ல இருந்ததா சொன்னாங்க, உங்களுக்கு ட்ரெஸ்லாம் இருக்குது, ஃப்ரெஷ் அப் ஆகுங்க, ஃப்ரெஷ் ஆனதும் பாஸ் கூட நீங்க லஞ்ச் சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னடா இது மறுபடியும் இங்க இருந்து நம்மளுடைய உலகத்துக்கு எப்படி போறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது டக்குன்னு யோசித்து ஐடியா வந்துருச்சு அப்படின்னு ஹீரோடைய கண்ணை அந்த பில்லோல இருந்து எடுத்து கரெக்டா ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோயின் கிட்ட அப்படியே மெதுவா நெருங்கி போகவும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வராத சுற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து ஹீரோ அடையப்பா அவ்வளோ தைரியமா எங்க சுடு பார்க்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் மேல பார்த்து சுடவும் அது ஃபயர் ஆகல. உடனே ஹீரோயினை பார்த்து உனக்கு இனிமே பயிற்சி வேணும், சுடணும்னா அதுல புல்லட் இருக்கணும்ல, நான் கண்ணை பில்லவுக்கு அடியில வச்சு தூங்குறது உனக்கு தெரியும்னு சொன்னல, அப்பவே நான் புல்லட் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் இவன் கிட்ட வேற இதெல்லாம் சொல்லி தொலைச்சோமோ அப்படின்னு தெரியலேன்னு திங்க் பண்ண ஹீரோயின் கிட்ட இருந்த கண்ணை வாங்கி அதுல புல்லட்டை லோட் பண்ணி இப்போ ஹீரோயினை பார்த்து சுடுறதுக்கு ஏம் பண்றான். இதை பார்த்து ஹீரோயின் உனக்கு நான் சாக்கு கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கு நீ கொடுத்துருவ போல, என்ன பண்ண போற அப்படின்னு பயந்து கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கு ஒன்று சுடணும்னு ஆசை இல்லை, நான் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீ திடீர்னு காணாம போற, உன்னை பார்த்தாலே ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குது, எங்க இருந்து என்ன பண்ற, எதுக்கு என்ன ஷாப்பிங் மால்ல அடிச்ச, அதுக்கப்புறம் எதுக்கு நீ என்ன கிஸ் பண்ண, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாட்டி நானே உன்னை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டும் போது அதுக்கு ஹீரோயின் உன்னை நான் காப்பாத்தினேன், அது தெரிஞ்சுன்னு இப்படி ஏன் என்ன கேட்குறேன் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ வந்து உனக்காக நான் 2 months வெயிட் பண்ணேன் தெரியுமா, ஒரு ஃபோன் கூட நீ பண்ணல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு போன தெரியுமா ஒரு வாட்டி, அதனால தான் உன்னை ஃப்ரீயா விட்டேன், நீ ப்ராமிஸா காப்பாத்தல, ஸோ நீ எதுவும் சொல்லாட்டி எனக்கு இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உன்னோட எமோஷன்ஸ் வெளியில வந்தாதான் என்னால இங்க இருந்து காணாம போக முடியும், அதனால தான் நான் கிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ எனக்கு என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் எப்போ எமோஷனல் ஆனு அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு ஹீரோயின் சர்ப்ரைஸா ஆகுற மாதிரி ஏதாவது சீன் வந்தா நான் இங்க இருந்து போயிடுவேன், ஏன்னா நீ தான் மெயின் கேரக்டர், அதனால தான் நான் உன்னை கிஸ் பண்ணேன் அப்படின்னும் போது இதை கேட்டதுமே ஹீரோ அப்படியா அப்படின்னு ஹீரோயினா லிப் கிஸ் பண்ணிட்டான். என்ன ஏன் கிஸ் பண்ண அப்படின்னு அவங்க சாக்கியங்களை கேட்கும்போது அதுக்கு ஹீரோ நீ தானே சொன்ன கிஸ் பண்ணா மறைஞ்சிருவேன்னு, அதான் கிஸ் பண்ணி பார்த்தேன், பட் நீ இங்கே தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதை கேட்டு ஹீரோயின் நீ சர்ப்ரைஸ் ஆனாதான் என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ என்னது இதெல்லாம் நம்ப முடியலையே, உன்னால என்ன டெலிபோர்ட் பண்ண முடியுமா, அதனால தான் காணாம போறியா, இப்போ மட்டும் உண்மையை சொல்லலை கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இருக்கிறேன். அந்த ஃப்ளவர் இதை ஷூட் பண்ணிட்டான். இந்த சவுண்டு கேட்டு ஹீரோடைய பிஏவும் பாடி கார்டும் வந்து ஹீரோ கிட்ட என்னாச்சு ஏன் இப்படி பண்றீங்க, போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, அவங்க இவ்வளவு பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ஹீரோ போலீஸ் கிட்ட எல்லாம் வேணாம், அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதை விட நானே உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட வெளியில போக சொல்றான். அப்படி வெளியில போனதுமே நம்ம ஹீரோயின் கிட்ட நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா என்னை காப்பாத்தினலாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பயந்து சொல்ல ஹீரோ கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் பண்றான். 1 2 3ன்ற மாதிரி கவுண்ட் பண்ண ஹீரோயினும் பயந்து போய் நிக்கிறாங்க. ஹீரோவும் கோவப்பட்டு இவ்வளவு கேட்டும் சொல்லல தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறான். பட் ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல. அவ புல்லட் பட்ட இடத்துல கை வச்சு செக் பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழ போக ஹீரோவை பிடிச்சிட்டான். கன் ஃபயர் ஆகிற சவுண்ட் கேட்டு பிஏ ஹீரோ கிட்ட வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ பிஏ கிட்ட பயப்படாத, அவளை பயம் காட்டதான் அப்படி நான் பண்ணேன், ஓஜு வந்து பயந்துட்டா மத்தபடி நல்லா தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்தது ஹீரோயின் சொல்ற தொலைச்சிட்டு போன புல்லட் பட்ட மிரரை பாக்குறான். அப்போ ஹீரோ கிட்ட அந்த பிஏ வந்து ஏன் இப்படி பண்றீங்க, அந்த பொண்ணை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் தானே, கேங்ஸ்டர் மாதிரி ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கேட்கிறான். நீங்க இப்படி எல்லாம் பண்ற ஆளே
கிடையாது, ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரியும் கேட்குறான். அதுக்கு ஹீரோ மீட்டிங் இருக்குல்ல, ஸோ ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்க்க வரவும் ஹீரோவை பார்த்து கோவத்தில் மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. ஹீரோ டாக்டர் கிட்ட வந்து இப்போ ஓஜு எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்குறான். டாக்டரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட என் மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் எப்படி என்ன சூட் பண்ணிட்டு இந்த ஒரு கேள்வியை வேற உங்களால் கேட்க தோணுது அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு சாவே கிடையாது தானே, நீ ஆர்டினரி பொண்ணு கிடையாது, நீ ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் சூட் பண்ணேன். சாரி, நீ ரொம்பவே பயந்துட்டியா, நீ வேற உலகத்துல இருந்து வந்திருக்கிறியா, எனக்கு எதுவுமே தெரியாம எனக்கு கன்ஃபியூஸா இருக்குது, இந்த உன்னுடைய ஐடி கார்டு இங்க எந்த கண்ட்ரிலையும் இந்த ஐடி கார்டு வந்து மேட்ச் ஆகல, எங்க இருந்து நீ வந்திருக்கிற, நீ சொல்ற வரைக்கும் இங்க இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது, அப்புறமா நான் பிசினஸ் ட்ரிப்காக போறேன், 2 நாள்ல வந்துடுவேன், அதுவரை சேஃபா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே ஹீரோ கிட்ட ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ஹீரோவும் என்ன ஓஜு இங்க இருந்து போகலான்னு பாக்குற போல, நான் சாக்கானா தானே போக முடியும், என்னால என்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், தேவையில்லாம திங்க் பண்ணாத, ரெஸ்ட் எடுமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட டீல் ஓகே தானே, உண்மையை சொல்லிட்டா நீ இங்க இருந்து போகலாம், இல்லாட்டி இங்க இருந்து போகவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ ஹீரோடைய பாடி கார்டும் ஹீரோ கிட்ட ஓஜுவை லவ் பண்றியா, உங்களை பார்க்க கப்புள்ஸை பாக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோவும் செக்யூரிட்டி கிட்ட ஒருவேளை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிளம்ப போகவும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சேஃபா பார்த்து போயிட்டு வான்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. அது கேட்டதும் ஹீரோயின் கிட்ட இப்போ எதுனால எனக்கு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு ஹீரோயினும் என்னால இங்க இருந்தா உனக்கு எப்போ டேஞ்சர் வரும்ன்றது எனக்கு தெரியாது, அங்க என்னுடைய உலகத்துல இருந்தாதான் தெரியும், உன்னுடைய லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னுடைய பேஷண்ட், அதனால தான் கேர்ஃபுல்லா இருன்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் கிட்ட நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஆன்சர் பண்ணு, இதுக்காச்சும் சொல்ல உன்னுடைய ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். ஹீரோயினும் 25ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சேம் ஏஜ் தான், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு ஹீரோயினை பார்த்து கண்ணடிச்சிட்டு போறான். இதை கேட்டதுமே ஹீரோயின் இவனுக்கு நம்ம சாக்கு கொடுக்கலான்னு பார்த்தா நொடிக்கு நொடி இவன் நமக்கு சாக்கு கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி ஹார்ட் பீட்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ரேஸ் ஆகுது. ஹீரோவுக்கு ஹீரோயின் நான் தானா, அதனால தான் நம்ம கேரக்டர் இங்க வந்திருக்கா அப்படின்னு கன்ஃபியூஸ்ல நிக்கிறா. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி குழம்பி போய் திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த பார்ட் முடியுது. ஸோ போக போக சூப்பரா இருக்கா. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.